ஹலோ சோல்ஜர்ஸ். பொது ஆக்ட்ரஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆக்ட்ரஸ்லயே 2 டைப்ஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. இருக்கட்டும். ஒரு டைப் மாசா நடிக்கிறது, இன்னொரு டைப் கிளாஸா நடிக்கிறது. பட் மாசாவும் கிளாஸாவும் நடிக்கக்கூடியவர் தான் நம்ம சியான் விக்ரம். விக்ரம் பாத்தீங்க அப்படின்னா சாமி படத்துல போலீஸா வந்து டன் 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 அப்படின்னு மாசா வருவாரு. தங்கலான் மாணி படத்துல கிளாஸாவும் நடிப்பாரு. பட் இவரோட கரியர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்கோட சருன்னு இருக்கான்னா அதான் இல்லை. விக்ரம் சாரோட ரைஸ் எப்படி இருந்துச்சு, இப்பவே அவர் ஃபால் ஆயிட்டாரு, விட்டு கொடுத்து அவனுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம். சோ ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சியான் விக்ரம். ஓகே ஜஸ் ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. தங்கலான் படத்தோட பிரஸ் மீட்ல ஒரு டிவி சேனல் ரிப்போர்ட்டர் நம்ம சியான் விக்ரம் கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. கண்டிப்பா பயங்கரமா கொடுக்குறீங்க, இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு. இந்த பேட்டியில நம்ம சியான் விக்ரம் ஒரு மாசம் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டர் கேட்டது தான் ஆக்சுவல் நடைமுறை உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உண்மையிலேயே தளபதி மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாசான ஒரு ஃபேன் பேஸ் நம்ம விக்ரமுக்கு இருக்காருன்னா இப்போ இல்ல. பட் அது உருவாகலையா அப்படின்னா ஒரு காலத்துல மிக பெருசா உருவாகி இருந்தது. சரியா சொன்னா 2003 இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சியான் விக்ரமோட மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு. ஏன் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய மாசா இருந்தாரு நம்ம சியான் விக்ரம். காரணம் அப்படின்னா தொடர்ந்து நடிச்ச படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. தூள், ஜெமினி, சாமி இந்த படங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து மிகப்பெரிய ஹிட்டுன்றதை விட பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. மிகப்பெரிய வசூல வந்து இந்த படங்கள் வந்து வாரி கூச்சி இருந்தது. அந்த படத்துல பிரஸ் மீட்லயே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து அவர் சொல்லியிருந்தாராம், அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம விக்ரம் தாங்க, அவர் வந்து மாஸ் ஆடியன்ஸை பிடிச்சாருன்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு போட்ட பெரிய மாலைய அப்படியே வந்து நம்ம விக்ரமுக்கு போட்டு அவரை பெரிய பதித்திருப்பாரு. இந்த அளவுக்கு மாசா இருந்தவரு, இந்த அளவுக்கு பயமா இருந்தவரு எப்படி ஃபாலோ ஆனாருன்னா அதான் வந்து மிகப்பெரிய கேள்வியே. ஏன் தெரியுங்களா எப்படி இந்த அளவுக்கு மாசான விஷயம் இவர் எடுத்தவொடனே வந்துச்சா பாண்டக்க நடிக்க வந்துட்டு டக்குனு பெரிய ஆட்டாருன்னா அதான் இல்லவே இல்ல. ஆக்டர் விக்ரம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து ஆக்டர் ஆகணும் ஆசை, கஷ்டப்பட்டு தட்டு தருமாறி சில படம் நடிச்சிருந்திருப்பாரு. என் காதல் கண்மணி, தந்து விட்டேன் என்னை, காவல் கீதம் இந்த மாதிரி படங்களை வந்து தோண வச்சிருந்திருப்பார். பட் என்ன அப்படின்னா இந்த படத்துல இவர் வந்து சோலோ ஹீரோவா இருந்தாலுமே என்ன பிரச்சனைனா இந்த படங்கள் தொடர்ந்து பிளாப் தான். தளபதிக்காவது தொடர்ந்து படம் பிளாப் கொடுத்து டக்குன்னு மேல வந்துட்டீங்க. பட் நம்ம சியான் விக்ரம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிளாப் ஆனதுக்கு அப்புறம் வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிருச்சு. அவரோட கரியர்ல வந்து மிகப்பெரிய ஹிட்னு கிடைக்காம போயிருச்சு. அதுல போய் தெலுங்கு பக்கம் போனாரு, மலையாள பக்கம் போனாரு, அங்க படம் அடிச்சாரு. பட் அங்குமே அவருக்கு வந்து சரியான ஒரு பேர் கொடுக்கவே இல்ல. பட் சில படங்கள் ஓடல, சில வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கூட இவர் வந்து சினிமா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. உதாரணம் சொன்னா அப்படின்னா வெறும் ஒரு ஆக்டர் தான் பண்ணுவேன், நடிப்பு மட்டும் தான் எனக்கு தொழில், அதான் எதுவும் பண்ண மாட்டேன்னா யாரும் இருக்கல. அதையும் தர என்ன பண்ணாரு அப்படின்னா நிறைய படம் டப்பிங் பண்ணி இருந்திருப்பாரு. எப்படின்னா ஹீரோவுக்கு டப்பிங் பண்ணுவாரு. உதாரணம் சொன்னா நம்ம தலையோட ஃபர்ஸ்ட் படம் தான் அமராவதி. அந்த அமராவதியில அஜித் டப்பிங் பேசினா நம்ம சியான் விக்ரம் தான். அது மட்டுமா காதலன் படம் பார்த்திருப்பீங்க, நம்ம சங்கர் சிமெண்ட் நக்கல்யா அவனுக்கு சாரி சங்கர் சாரோட படம் காதலன் படம். அந்த படத்துல நம்ம பிரபுதேவாவுக்கு டப்பிங் வாய்ஸ் பேசுறது நம்ம சியான் விக்ரம் தான். இது மட்டும் இல்லாம வந்து நம்ம ஹார்பிக் ஹீரோ, ஹார்பிக் ஸ்டார் அப்பாஸ் பத்தி தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ, அவருக்கு தமிழ் டப்பிங் பேசுறதான் நம்ம சியான் விக்ரம் தான். இதப்பறம் வினித் இருந்திருப்பாரு, அவார்ட் பேச டான்ஸ் ஆடுவது தெரியுமா, அவருக்குமே டப்பிங் பேசுறது நம்ம சியான் விக்ரம் தான். லயன் கிங் படம் தெரியுமா, பழைய படம், தமிழ் டப்பிங்க்கு வாய்ஸ் பேசுறது சியான் விக்ரம் தான். ஸ்கார் வில்லனுக்கு இந்த மாதிரி பல படங்கள் டப் பண்ணிட்டு இருந்தாரு. இதே டைம்ல வாய்ப்பு தேடிட்டு இருந்தாரு, ஏதாவது படத்துக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த நேரத்துல அவர் வந்து மிகப்பெரிய இட்டு கொடுத்த படம் தான் இந்த சேது. இந்த படத்துல தான் வந்து சியான்ற பேர் வச்சிருப்பாங்க, சியான் அப்படின்ட்டு. சேது படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தது. அந்த டைம் நடிச்ச படம் எதுவும் ஓடல, எடுத்து சில படங்கள்லாம் வந்து அப்படியே கடப்புல வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்துச்சான், ரொம்ப நாள் வந்து ப்ரீவியூஸ்ல போட்டு இருந்துச்சான், இந்த படத்தை வாங்கிக்கிங்க, இந்த படத்தை வாங்கிக்கிங்க, சேல் பண்ணீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நாளா கடப்ப கடந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்களாமா. அப்புறம் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இந்த மாதிரி ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, இந்த ஒரு படம் வந்து நடிக்க முடியும், நடிப்பு ஆக்டிங் ஸ்கில்ல காட்ட முடியும் அப்படின்னு காமிச்ச படம் தான் வந்து சேது. அதன் பிறகுதான் அவர் பல படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. எந்த ஹீரோஸ்க்குலாம் இவர் டப்பிங் பேசினாரோ அந்த ஹீரோக்கெல்லாம் ஓரங்கட்டு இவர் வந்து மிகப்பெரிய ஹீரோவா மாறி இருந்தாரு. சாமி படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட். பட் சாமி ஸ்கோர் நல்லா இருக்காது, அதை பத்தி பேச விரும்பல. பாடுதாங்க அந்த படத்துல ஃபேவரட் சாங் அது, ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா, வா ஸ்காப்பேட் கேக்குறாங்க.
சரி ஓகேப்பா, மாஸ் ஹீரோ எல்லாம் ஓகே தான். பட் இதையும் தாண்டி ஒரு வந்து கிளாஸ் ஹீரோன்னு சொன்னியே, அது என்ன படம் கேட்டீங்கன்னா சேதுவை தாண்டி வந்து படம் தான் காசி. காசி படம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம். மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதை கலாபவன் நடிச்சிருந்திருப்பாரு மலையாளத்தில். அதாவது தமிழ் ரீமேக் பண்ணிருப்பாங்க. இது நம்ம சியான் விக்ரம் ரொம்ப அழகாக நடிச்சிருந்திருப்பாரு. உதாரணத்துக்கு மலையாளத்திலே வந்து கலாபவன் மணி வந்து சில ஆக்டிங்மா இருந்திருக்கும். பட் இந்த படத்துல அந்த கண்ணு தேவை ஒருத்தர் நடிக்கணுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே பார்த்து அந்த ஐல வந்து ஒயிட் கலர் தான் தெரியணும், பிளாக் தெரியக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நடிச்சிருந்திருப்பாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த படம் என்னதான் ஹிட்டா இருந்தாலுமே அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ முட்டைங்க. அதுக்கப்புறம் நடிச்ச படம் தான் பிதாமகன். மறுபடியும் அதே நம்ம பாலாமாமோட கூட்டியில் நடிச்ச படம் தான் பிதாமகன். இந்த படமே ஹிட்டா இருந்தது. இந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருந்தாங்க. நேஷனல் அவார்டு, பிலிம் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு நடிப்பு கிடைச்சுமே கௌரவமா இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமர்ஷியல் படமா அருள் நடிச்சாரு. அருளுமே மிகப்பெரிய ஹிட்டு. அருள் யாருன்னா நம்ம ஹரி, பேட்மேனோட படம் அது. அருளும் பயங்கர ஹிட்டு. அடுத்துதான் அன்னியன். அன்னியன்னா வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். அன்னியன் படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் மட்டும் இல்லாம நம்ம சங்கர் சாருக்குமே வந்து மிகப்பெரிய ஹிட்டா இருந்தது இந்த அன்னியன் படம். இந்த படத்துல அவருக்கு வந்து நடிக்கிறது ஸ்கோப் இருந்திருக்கும். அதே டைம்ல வந்து இந்த படம் மாசம் ஹிட்டா இருந்திருக்கும். 3 கெட்டப் போட்டிருப்பாரு. 3 கெட்டப்ல வந்து பேலன்ஸ் காமிச்சிருப்பாரு. ஒருத்த அன்னியன், ஒருத்த ரெமோ, இன்னொருத்த அம்பி. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட். நிறைய நாள் ஓடி இருந்தது இந்த படம். ஓகே ப்ரோ, இந்த அளவுக்கு பயமா கறி மாற போச்சே ப்ரோ. அதுக்கப்புறம் என்னாச்சு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் கரியர்ல மிகப்பெரிய இடி ஒன்று உழுது. பட் எதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. முதல்ல படம் கண்ண பண்ணுங்க. எல்லாம் சார் நடுவில் வந்து கேட்குறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபால் ஆஃப் விக்ரம். அன்னியன் படம் வந்து 2005. 2005க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் கொடுத்திருந்தாரு. ஓ, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. 2006, 2007 இந்த 2 டைம்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் வந்த படம் வரவே இல்லை. 2008 பீமா ஒரு படம். பீமா ஆவரேஜ் ஹிட் தான். அப்போ 2009 கதைசாமி ஒரு படம். கதைசாமி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பெரிய பட்ஜெட் படம். எப்படி அன்னியன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மியா போன அந்த ரிலீஸ் அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா ஹிட்டே ஆகல. கதாசாமி படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டைல், அந்த படத்தோட கதை, அது சொல்லப்பட்ட விதங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம சங்கர் சார் படம் மாதிரியே இருந்திருக்கும். அதாவது நாட்டு மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க, இந்திய ஏழாடு இல்லை சிவாஜி, இந்த பணக்காரங்கிட்ட இருந்து காசை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும், இந்த கணக்கெல்லாம் வந்து அப்படியே நம்ம சங்கர் சார் படம் மாதிரியே இருந்திருக்கும். மாதிரினா அப்ப அது சங்கர் படம் இல்லையா? சங்கர் படம் யாரு சொன்னா? இது திருட்டு படத்தோட சுசிகேசனோட படம். அதான் கண்டு திருட்டு பொழுது. சங்கர் படத்துல ஓடாத படம் தெரியுமா? அதுதான் இந்திய 2. தாத்தா வந்தாரு, சங்கர் கதற விட்டு போயிட்டாரு. சங்கர் சார் பாவம் சார். நீங்க இந்த அன்னியனுக்கு அப்புறம் கறி என்ன ஆச்சே தெரியல. வருஷத்துக்கு 2-3 படம் கொடுத்துட்டு இருந்தவரு வருஷத்துக்கு வந்து 1 படம் 2 படம் நிறுத்திட்டாரு. 2 படம் 1 படம் தான். அதுவும் சில வருஷத்துல படமே வரல. ஏன் என்ன ஆகும் அப்படின்னா என்னதான் மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரே இருந்தாலுமே படங்களை வந்து சரியா கொடுக்கல, படங்களை வந்து இது பண்ணல அப்படின்னா மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்க. ஏன்னா சினிமா பண்றது இவரு தான், இவர் தாண்டி யாருமே இல்ல அப்படின்னு வாய் வார்த்தைக்கு பெருமைக்கு சொல்லிக்கிட்டாலுமே சினிமா வந்து அப்படி பட்டது கிடையாது. ஒருத்தர் விட்டு போயிட்டாங்கன்னா அந்த இன்னும் நினைப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் இவர் வந்து நிறைய கேப் விட்டு யாரோட படம் அடிச்சதுனால மக்கள் வந்து ஈஸியா மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், பெரிய டேரக்டரா கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த படம் தான் வந்து ராவணன். அக்கறை சீமையில் இருந்து ஐயோ பாட்டு மறந்து போச்சு. பாட்டு மறந்து போச்சுங்க. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. உசிரே போகுது. அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? மணிமாமாவோட சேர்ந்துட்டு ராமாயண கதையை உள்டா அடிச்சு எடுத்த படம் தான் வந்து ராவணன். உண்மையிலே வந்து இந்த படத்தை வந்து ஹிந்தில எடுத்தாங்க, தமிழ்ல எடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இதனால வந்து படம் வந்து பயங்கர ஃபேமஸ்லாம் ஆச்சு. பட் படம் ரெவன்யூ வைஸா பெருசா ஓடிச்சான்னு தெரியல. படம் ஆவரேஜ் ஹிட் ஆச்சு நினைக்கிறேன். படம் மிகப்பெரிய ஹிட்டு, பயங்கர ஹிட்டுன்ற மாதிரிலாம் அந்த படம் இல்லை. அதோட ஒரு கரியர்ல ஓடின படம் ஹிட்டான படம் பாத்தீங்க அப்படின்னா அது தெய்வ திருமகள் தான். தெய்வ திருமகள் மிகப்பெரிய ஹிட்டு இல்லை அப்படின்னாலும் அந்த படம் ஹிட்டு தான். தெய்வ திருமகள் பாத்தீங்க அப்படின்னா அது அயம்சம் படத்தை எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் வந்து இவருக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கொடுத்த படமா இருந்திருக்கும். படத்துல மாஸ் ஹீரோ இல்ல அப்படின்னா கூட கிளாஸ் ஹீரோ அழகா நடிச்சிருந்திருப்பாரு. படம் ஹிட்டா இருந்திருக்கும். ஓகேப்பா, 2011 நம்ம சியான் விக்ரம் வந்து பேர் கொடுத்துருச்சு படம். அடுத்து தலைய மாசா பாடிக்க போறாரு, ஹிட்டாக போகுதுன்ட்டு எல்லாரும் பயங்கர ஹைப்பா இருந்த படம் தான் வந்து ராஜபாட்டை. ராஜபாட்டை பாத்தீங்கன்னா படத்துல ஏகப்பட்ட கட்டுப்பு. அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. இப்ப இன்னைக்குதான் சோசியல் மீடியா, அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நானா பேப்பர் தான். தினமணி பேப்பர்ல என்ன படம் நேரத்துல ஓடுது அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து பேப்பர் திறந்து பாக்குற ஆளுங்களும் நானும் ஒருத்தர். அப்படி பார்க்கும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு போஸ்டர், டெய்லியும் ஒரு கெட்டப்பு. திடீர்னு பார்த்தா வைல்டு வெஸ்ட் கெட்டப்ல வருவாரு, அது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஜோக்கர் மாதிரி ஒரு கெட்டப் போட்டுவாரு, அது ஒரு போஸ்டர் விட்டாங்க. திடீர்னு கையை ஹூக் வச்சிருப்பாரு, அது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு போஸ்டர் ஒவ்வொரு தீம்ல இருக்கும். நான் நினைச்சிட்டேன் ஓகே அந்த படம் வேற லெவல் இருக்கும் போல. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஏகப்பட்ட கெட்டப் வருவார் போல, ஏகப்பட்ட வில்லன் வருவார் போல, ஜாக்ஸ் படம் எல்லாம் வருவார் போல, வந்து பல கொலைப்பட்டு போயிரு போல, குத்தி போட்டு போயிரு போல அப்படின்னு
அப்படின்ட்டு நம்பி இருந்தா அங்கதான் வச்சாங்க ஆப்பு. அதே பூமரமா படத்துக்கு போகும்போது கைய கால உளுந்து படத்துக்கு போனவாடு கூட கூட்டிட்டு போக அப்படின்ட்டு போனவன தான் காப்பு அடிச்சாங்க. என்ன படமா என்னடா எனக்கு கெட்ட எதுவுமே வரல, என்னடா இது பார்க்கும்போதுதான் திடீர்னு வந்து அந்த பாட்டு வில்லாதி வில்லன்கள் எல்லாருமே என்னை விலை பேச வந்தார்களே அது பாட்டு. அந்த ஒரே பாட்டுல அத்தனை கெட்டப்பையும் போட்டு ஒரே அடையா வந்து முடிச்சிட்டாங்க அந்த கெட்ட மொத்தத்தையுமே. இது இல்லையா இதுக்கு பத்து கெட்டப்ப காட்டாமே இருந்துடலாமே. என்னடா புத்தாட்டது இதானா மக்கள் பலவே காண்டாயிட்டு அந்த படம் வந்து பிளாப் ஆகி போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா இது வேலைக்காவது மணி இட்டு கொடுத்தது தெய்வ திருமகள் டாக்டர் ஏல் விஜய் தான் அவர் வச்சு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் ஆவரேஜ். அதோட பாத்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து மறுபடியும் மிகப்பெரிய கேப். 2013 டேவிட் அது பிளாப். 2014 படமே கிடையாது. 2015 தான் டேவிடே பாத்தீங்கன்னா வந்து சும்மா வச்சு கொடுத்து தான் போயிருப்பாரு. டேவிட் ஒரு தான் ஹீரோ கிடையாது. ஓகேவா, டேவிட் கொஞ்சம் படம் தான் வருவாரு. டேவிட் நான் அவர் சியானிக்க படம் ஒத்துக்க மாட்டேன். அதோட 2015 தான். 2015 என்ன பண்ணா அதுதான் நம்ம சங்கர் மாமோட ஐ பல பாத்தீங்க அப்படின்னா சங்கர் மாமா வந்து நம்ம இவரை வந்து வச்சு செஞ்சிருப்பாரு. படம் அப்படி ஒரு ஹீரோவுக்கு 2 வருஷம் படம் வரலாம். எப்படி 2 வருஷமா நம்ம சியான் இருக்கிறோம் பரப்பா அடிக்கவே விடாம இந்த படத்தை கஷ்டப்பட்டு வச்சிருப்பாங்க. உண்மைனா ஒரு கலைஞன் வந்து ஒரு கலைக்காக கஷ்டப்படுறான்னா அது பெரிய விஷயம். உண்மையே வந்து ஒரு படத்துக்காக எப்படி சொல்றது படத்துக்காக உடம்ப குறைச்சிருந்திருப்பாரு, உடம்பு முசலா மாத்தி இருந்திருப்பாரு. அந்த ஒரு படத்துக்காக அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்திருப்பாரு. பட் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சுமே அவருக்கு வந்து சரியான ஒரு இது கிடைச்சதான்னா இல்லவே இல்லை. அந்த படம் கமர்ஷியல் படம் தான் டைம் ஆகும் பேசினாங்க. அதுல பிறகு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் 60 ரூபாய் அதுவாக்குன்ட்டு அப்படின்ட்டு அந்த படம் ஆவரேஜா மாறிச்சு தவிர அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அப்படின்ற மாதிரி மாறல. அப்படின்னா அன்னிய அளவுக்கு படம் பெருசா போகல. சரி ஓகேப்பா அந்த படம் அவருக்கு வந்து கிடைக்கல. பட் அட்லீஸ்ட் ஒரு பிலிம் ஃபேர் அவார்டு அட்லீஸ்ட் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. அவருக்கு வந்து பெருசா படங்களா பாராட்டோ மிகப்பெரிய வந்து அவர் கிடைக்கவே இல்லை. அவருனா தலையெழுத்தா கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்ட்டு அந்த படம் கஷ்டம் உழைச்சிருப்பாரு. பட் அவருக்குன்ட்டு ஒரு இது வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்றதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு மனசே கேட்கல. இதன் பிறகு வந்து ஓகேப்பா சங்கம் தப்பிச்சு வந்தாச்சு. பல படம் அடி போட்டு பல படம் அடிச்சிருந்தாரு. எல்லா படமே ஆவதுதான் தவிர இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அவரு கொடுக்கவே இல்லை. இது ஏன் ஆச்சு ஏன் போச்சு அப்படின்னா அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா சொல்லலாம் இங்க ஃபாலு காரணம் யாருன்னா சங்கர் மாமா தான். சங்கர் மாமான்னு சொல்ல முடியாது, நம்ம சியானுக்கு தான் காரணமே. வேற யாரு? நான் தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்து கதையை நம்பி கதையை ஒரு மாஸ் படம் கமர்ஷியல் படம் பண்ணோம் ஹிட் படம் பண்ணோம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த ஆளை திடீர் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து கெட்டப் மோகம் வந்துருச்சு. கெட்டப் எப்படி சொல்ல ஒரு படத்துல கெட்டப் இருக்கா நடிக்கிறவா அப்படின்ட்டு படத்தை கெட்டப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ரோல் பண்ற மாதிரி படம் நடிச்சிருந்தாரு. கமர்ஷியல் படம் நடிப்பாங்க பட் இந்த மாதிரி நடிப்புல முக்கியத்துவம் போய் படம் நல்லா நடிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் சொன்னாதான் சொல்றாங்க. நல்லதான் கேட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு அண்ணனுக்கு அப்புறம் கெட்டப் இருக்கிற படமா அடிக்கணும், கொஞ்சம் பாராட்ட படமா அடிக்கணும், கடிச்சுக்க கேப் விட்டாரோ அந்த டைம் வந்து தலையன் தளபதியும் ஏகப்பட்ட மாஸ் பண்ணிட்டு கொடுத்து அவங்க மேல வந்துட்டாங்க. எப்படி தளபதி தள்ளிட்டு இவர் மேல வந்தாரோ அவருக்கு அசன நேரத்துல எல்லாம் தள்ளிட்டு மேல வந்துட்டாங்க. அந்த டைம் சூர்யாவே மேல வந்து பெங்களூர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பெருசு. இன்னைக்குமே ஒரு மிகப்பெரிய இட்டு கொடுத்தோம் எல்லாம் காட்டுதான். பட் சினிமான்றது அச்சீவ்மெண்டா ஒன்று பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. சினிமான்றது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். கரண்ட்ல யாரு மேல இருக்கிறாங்களோ அவங்க தான் கிங் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரிதான் வந்து கோபராஜ் மன்னிச்சிருப்பாரு. அதையும் கெட்டப் சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து பாட்டில் தான் காமிச்சு அந்த கெட்டப்பையும் வந்து சட்டப்பாகி மொத்தமா மொட்டை பாக்கிட்டாங்க. சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு இட்டு கொடுத்தாங்கணும் அப்படின்ட்டு பல டேரக்டர்ஸ் கிட்ட வந்து படம் பண்றாரு படம் பண்றாரு. பட் அப்படி இருந்துமே அவரு விட்டா தெரியுமா அந்த அன்னியன் டைம்ல சாமி டைம்ல அருள் டைம்ல இருந்தா தெரியுமா அந்த ஒரு மாசம் இப்போ இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதா உண்மை. கமல் சண்டைக்கு வருவீங்க, ஏய் தெரியுமாடா எப்படி தெரியுமாடா சண்டைக்கு வருவீங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட்னா அதுதான். ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதான் நேசம். தங்கலான் படம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே சிறப்பான படம், நல்ல படம். தங்கலான் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான படம். ஆக்டிவ் வயசுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் வந்து கஷ்டப்பட்டு அடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டரை வாழ்ந்திருப்பாரு மனுஷன். பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சும் இவ்வளவு இது பண்ணியும் அந்த படம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டா இருக்காங்கன்னா அது இல்ல. இன்னைக்கு பல பேர் ரிவ்யூ சொல்லலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உண்மையே படம் தான் இருக்கு. பட் படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆச்சுன்னா அதான் இல்ல. தங்கலான் பார்த்தா உண்மை கிளாஸான படம். இந்த படம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஹிட் ஆகும், தான் மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்கும், தான் இழந்த மிகப்பெரிய ஒரு ஹிட் பண்ணி திரும்பி கிடைச்சிரும் அப்படின்ட்டு சியான் விக்ரம் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருந்திருப்பாங்க அந்த படத்துல. பட் இன்னைக்கு காலம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து நல்லா இருந்துமே பெருசா அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போச்சா, பொது பப்ளிக் ஆடியன்ஸ் சரியா பார்த்தாங்களா, நிறைய ரெவன்யூ வந்துச்சா அப்படின்னா அதான் இல்ல. பாஸ் வெற்றி விழா கொண்டாண்டாங்க பாஸ். ஆல்ரெடி ஸ்டாரிஸ் மூவிங் தெரியுமா, அதுக்குமே வந்து வெற்றி விழா கொண்டாண்டாங்க. அவ்வளவு தெரியுமா உனக்கு? ஓகே அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் நினச்சி பண்ணாரு. பட் ஆனால் படம் வந்து பெருசாக அந்த படம் ஹிட் ஆகலை. படம் ஓடுது. ஆனால் வந்து மிகப்பெரிய ஹிட் அப்படின்ட்டு இல்லை.
அட்லீஸ்ட் வந்து மகான் படத்தை தேடல விட்டுருக்கலாம். அதையும் நல்லாகிற படத்தை ஓட்டிட்டுல விட்டு அதுவும் வந்து கடைசிதான் ஆகி போயிடுச்சு. ஸோ சியான் விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இழந்த மிகப்பெரிய மாசை திரும்பி கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு போராடுறாரு, போராடிட்டு இருக்காரு. இது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்டிருந்தேன். அதை கேட்டு எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதான் மகான் படத்தை வந்து நிறைய பேர் கேட்டது ஒரு தேடல விட்டா சொன்னாங்க. சரி அவன் தேடல விடாமல் விட்டேன். மகான் படத்துக்கு பார்ட் 2ன்னு சொல்லும் போது நான் சும்மா போடும்போது கூட பல பேர் அதுக்கு எகராக வெயிட் பண்ணுறாங்க. நான் ஒரு படத்துக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், 6 மாதம் ஒரு கதை கேட்குறேன், அந்த கேரக்டரை நான் ஒன்றி போகிறேன், கேரக்டராக மாறுறேன். பட் கடைசியாக அது அவுட்டாக வரும்போது மக்கள்கிட்ட போகுது, ஆனால் பெருசாக அது போகிறதில்ல, மக்கள் பெருசாக போகிறான் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்டு எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. தலைவன் மட்டும் வேற ஏதாவது மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் பாலிவுட்லேயோ ஒரு ஹாலிவுட்ல இருந்தார் அப்படின்னா அவர் கிடைக்கிற மரியாதைன்றது கண்டிப்பாக பெருசாக இருந்திருக்கும். பட் இங்கே வந்து இப்படி தான் மார்க்கெட்டிங் தான் இப்படி தான் ஒரு மாஸ் படம் கூட தான் பெருசாக பார்ப்பாங்களே தவிர கிளாஸ் படத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, பெருசாக பார்க்க மாட்டாங்க. செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவ்வளோதான், செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, செட் ஆஃப் போடுவாங்க. அதுக்கு மேலே அது பெருசாக போகுமானா கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இது வந்து சியான் விக்ரம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே பல ஆக்டர்ஸ் நடந்திருக்கு. ஆண்டவருக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நல்ல மிகப்பெரிய ஹிட்டான படம் கொடுத்துட்டு இருந்தாரு, மாசம் நடிச்சிட்டு இருந்தாரு. பட் எப்போ வந்து அவார்டு இந்த மாதிரி நடிப்பு திறமை இதெல்லாம் காட்டான்னு எப்படி இறங்கினாரோ அப்போதுலேருந்து அவருக்குமே வந்து மிக ஃபால் இருக்க தான் செய்யுது. ஏன் அன்பேசம் படம் எடுத்துங்க, அந்த படம் நல்ல படம், அந்த படம் நல்லா படம் போல்வீங்க. பட் அந்த படம் எடுத்தவங்க லாபம் இருக்காங்க கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் லாபம் இல்லை. அது எப்படி சொல்றது, அடி இந்த சுந்தரம் நான் 10 வீடியோ சொல்லியிருப்பேன், அது எடுத்தாலும் அவருக்கு லாபம் கிடைச்சது எதுவுமே இல்லை. நீங்க பாராட்டுவீங்க அவ்வளவுதான். அந்த படம் ஓனாதானே லாபம், ஓடலாம் யார் லாபம்? அன்பே சிவம் பண்ணதுனால எனக்கு வந்து ஆதாயங்களை விட இழப்புகள் அதிகம். சினிமான்றது ஆர்ட் தான், பட் எக்ஸ்பென்சிவ் ஆர்ட். இந்த எக்ஸ்பென்சிவ் ஆர்ட்டை ஃபில் பண்ணணும்னா அது சம்பாரிச்சா தான் உண்டு. சம்பாதிக்கல அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சிவ் யார் தலையதான் விழுமே தவிர இது வந்து நல்ல வியாபாரமா இருக்காது, இது நல்ல ஆர்ட்டாவும் தொடர்ந்து அமையாது. பேரு புகழுங்கிறது மணல்ல வீடு கட்டுற மாதிரி, மணல்ல வீடு கட்டுற மாதிரி. வீடு கட்டும் போது அப்படியே கட்டிடுறோம், அது பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பாதுகாப்பீங்க? ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சியான் விக்ரமுடைய ரைசன் ஃபால் அப்படி சொல்லியிருந்திருப்பேன். இதில் வந்து அவரோட ஃபால்னு பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ஃபால் அப்படின்னு கிடையாது. அவர் வந்து பழைய அது இட்டு மாசு கொடுக்க ட்ரை பண்ணிட்டாரு, கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் சொல்லியிருப்பேன் தவிர மற்ற எதுவும் இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரி எந்த ஆக்டர் ரைசன் ஃபால் பார்க்கலாம், ஆக்டர் டேரக்டர் இது மாதிரிலாம் பாட்டு வீடியோ இதை யாருக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த வீடியோவில் போக ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போகிறோம் சும்மா போகாதீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.